सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயினுடைய தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் TR மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 6, ஓவி 146. சில சமயங்களில் அமைதியான நிலையிலே அன்பான வார்த்தைகளை பேசுவார். சில சமயங்களில் ஒரு நொடியில் அல்லது காரணமான கோபத்தை உடனே வெளிப்படுத்திடுவார். பாபா கம்பத்தை அசைத்து தளர்த்தினார். பாயாஜா பாயினுடைய சிரஞ்சீவி தாத்யாவினுடைய தலையை சவுக்கால் அடித்தார். பாபா தனது தடியை வெளியே இழுத்து தீ வைத்து எரித்தார். கோபத்திலே அவரை கல்லால் அடித்தார். அப்போது சாயினுடைய கண்கள் நெருப்பு சுடர் போல பிரகாசித்து கொண்டிருந்தன. அப்போது அவர் முன்பு போய் நிற்க யாருக்கும் தைரியம் இல்லை. ஆனால் பாபா கஃனியை கையிலே வைத்து ₹1 எடுத்து அங்கே போட்டார். அவர்தான் அதை செய்தாரா என்று தோன்றியது. சாப வருடத்திலே தொடங்கியுள்ளது. தாத்யாவும் பயந்தான். நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. இன்று என்ன கெட்ட சகுனமாக மாறியிருக்கின்றது என்பது மக்களுக்கு புரியவில்லை. தாத்யாவினுடைய பிரச்சனை எப்படி தீரும் என்று அனைவரும் கவலைப்பட்டனர். பாகோஜி உறுதியாக இருந்து மெதுவாக முன்னேறினார். அவரும் பாபாவின் பிடியிலே சிக்கிக் கொண்டார். அதற்கு தேவையான கத்தரிப்பையும் பாபா கொடுத்தார். பாகோஜியினுடைய முகம், கைகள் மற்றும் கால்கள் உட்பட உடல் முழுவதும் நோயால் பாதிக்கப்பட்டு மக்கள் மூச்சுவிடக்கூட முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டனர். இருப்பினும் அவர் பாபாவின் நெருங்கிய பக்தராக இருந்தார். பாபா மசூதியிலே இருந்தபோது தினமும் காலையிலே அவர் தனது உள்ளங்கால் மற்றும் கை கால்களில் இருந்து தனது வாய் மூளைகள் வரை நெய்யை தேய்த்து தினமும் காலையிலே மசூதியில் இருந்து லெண்டி அங்கிருந்து மஸ்ஜித்துக்கு நடந்து செல்வார். அவர் ஒரு கையிலே குடையையும் மறு கையிலே தண்ணீர் நிரம்பிய குவளையையும் ஏந்தி பாபாவுடன் செல்வார். மாதவராவும் தலையிட்டதால் அவருக்கு செங்கல் பிரசாதம் கிடைத்தது. தலையிட முயன்றவர்கள் பாபாவின் கோபத்திற்கு ஆளானார்கள். பின்னர் பாபாவின் கோபம் தணிந்து அமைதியானார். உடனே கடைக்காரரை அழைத்து ஜரிகையினால் நெய்யப்பட்ட சிறிய தலைப்பாகையை கொண்டு வரச் செய்து தாத்யாவினுடைய தலையிலே கட்டினார். ஏனென்று யாருக்கும் தெரியவில்லை. சில சமயங்களில் பாபா அமைதியாக இருப்பார், அன்புடன் பேசுவார். பின்னர் ஒரு கணத்திலே கோபமடைவார். ஸ்ரீ சாயினுடைய திடீர் கோபம் பக்தர்களுடைய மனதிலே பயத்தை உண்டாக்கியது. ஆனால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத, கண்ணுக்கு தெரியாத சக்திகளின் தொடர்பு இருந்த சமயங்களில் ஸ்ரீ பாபா அத்தகைய தீய சக்திகளை அழித்து வந்தார். நிலநடுக்கத்தால் அணை குலுங்குகின்றது. ஆனால் அதன் உள் வீக்கத்தை எப்படி அறிவது? மகான்களின் ஒவ்வொரு செயலையும் பார்க்காமல் அதன் பின் விளைவுகளை பார்ப்போம். ஸ்ரீ சாயினுடைய மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।